பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அகீதாவினுடைய பாடத்தில் லா இலாஹ இல்லல்லாஹை பற்றி முக்கியமான விஷயங்களை பார்த்து வருகின்றோம். இதற்கு முன்பு ஷஹாதா என்றால் என்ன, லா இலாஹ இல்லல்லாஹினுடைய சரியான பொருள் என்ன, அதற்கு அடுத்ததாக லா இலாஹ இல்லல்லாஹினுடைய சிறப்புகள் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மேலான தூய்மையான கலிமாவை பற்றி என்ன சொல்லியிருக்கின்றார்கள் என்பதை ஒரு சில ஹதீஸ்களில் நாம் பார்க்கவிருக்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, இதுதான் கலிமத்து தக்வா, இதுதான் கலிமா தொய்யிபா, இதுதான் கலிமத்து தௌஹீத், இதுதான் கலிமத்துல் இஹ்லாஸ் என்று பல பெயர்களை இதற்கு முன்பு நாம் பார்த்திருக்கின்றோம். இதை வைத்து தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றியாளர்கள் தோல்வியாளர்கள் என்று நாளை மறுமை நாளிலே அறிவிப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வில் உண்மையாளர்களாக இருந்து இதில் நிலைத்திருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றியாளர்களாக அறிவிப்பானாக. ஆமீன். கண்ணியமிக்கவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான ஹதீஸ்களில் லா இலாஹ இல்லல்லாஹினுடைய சிறப்பை சொல்லியுள்ளார்கள். ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள், இன்னல்லாஹ கத் ஹர்ரம அலன் நாரி மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் யப்தகி பிதாலிக வஜ்ஹல்லாஹ். புகாரியிலே பதிவாகியுள்ள இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவர் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று அல்லாஹ்வினுடைய திருப்தியை மட்டும் நாடியவராக சொல்கின்றாரோ அவர் மீது நரகத்தை ஹராமாக்கி விடுகின்றான். யார் ஒருவர் உண்மையில் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று அல்லாஹ்வினுடைய திருப்தியை மட்டும் நாடியவராக, அல்லாஹ் இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ் எனக்கு அந்த நன்மையை தர வேண்டும், இதுதான் சரியான மார்க்கம் என்று மனதார அல்லாஹ்வினுடைய திருப்தியை நாடி, அல்லாஹ்வினுடைய திருப்தியை மட்டுமே நாடி இந்த கலிமாவை மொழிகின்றாரோ அவர் மீது நரகத்தை ஹராமாக்கி விடுகின்றான் என்ற நற்செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிவிக்கின்றார்கள். இதே போன்று மன் ஷஹித அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹு சாதிகன் பிஹா தஹலல் ஜன்னஹ். அஹ்மதிலே பதிவாகியுள்ள இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், யார் ஒருவர் சாட்சி சொல்லுவாரோ லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தவிர உண்மையில் வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று சாதிகன் பிஹா, அதில் அவர் உண்மையாளராக இருந்து, அதில் அவர் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் சாட்சியில் அவர் உண்மையாளராக இருக்கின்றார், உண்மையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று அவர் உண்மையாளராக இருந்து இந்த சாட்சியை அவர் சொல்வாரானார், தஹலல் ஜன்னஹ், அவர் சொர்க்கத்தில் நுழைவார். وقال عليه الصلاة والسلام ما من عبد قال لا إله إلا الله ثم مات على ذلك إلا دخل الجنة. புகாரியில் பதிவாகியுள்ள இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், எந்த ஒரு அடியானும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி அதில் நிலைத்திருந்து அதிலே மரணிப்பாரானால் அவர் சொர்க்கத்தில் நுழைவார். ஆகவே கண்ணியமிக்கவர்களே, நாம் இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை உண்மையாளர்களாக இருந்து அல்லாஹ்வினுடைய திருப்தியை மட்டுமே நாடி வாழ்நாள் முழுக்க இதில் நிலைத்திருந்து இதன் மீது நாம் மரணித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் சொர்க்கத்தில் நுழைவிப்பான். அப்பேற்பட்ட பாக்கியசாலிகளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியமிக்கவர்களே, இதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள், அஃதலு திக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ். திக்ரிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நினைவு கூறக்கூடிய விஷயங்களில் மிக சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ். உண்மையில் வணங்கப்பட தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. திர்மீதியிலே இந்த ஹதீஸ் பதிவாகியுள்ளது. இதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவினுடைய துஆதான் மிக சிறந்த துஆக்களில் மிக சிறந்த துஆ அரஃபாவிலே கேட்கப்படும் துஆதான். ஹைரு துஆஇ துஆஉ யௌமி அரஃபா.
அரஃபா நாளன்று கேட்கப்படும் துவா தான் மிக சிறந்த துவா என்று சொல்லிவிட்டு وَخَيْرُ مَا قُلْتُ أَنَا وَالنَّبِيُّونَ مِنْ قَبْلِي لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ لَهُ الْمُلْكُ وَلَهُ الْحَمْدُ وَهُوَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ. நானும் எனக்கு முன்பிருந்த நபிமார்களும் சொன்ன விஷயங்களில் மிக சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று தெரிவித்துள்ளார்கள். இதேபோல கண்ணியமிக்கவர்களே, ஒரு தடவை மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார்கள், அல்லாஹ்வே, எனக்கு ஒரு சிறந்த திக்ரை கற்றுத்தரவும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், மூசாவே, நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கின்றார்கள், இது உன்னுடைய அனைத்து அடியார்களும் சொல்கின்றார்கள், அனைவரும் சொல்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், 7 வானங்களும் அதில் உள்ளவர்களும் அதே போன்று 7 பூமியும் ஒரு தராசில் வைக்கப்பட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் மற்றொரு தராசினுடைய மற்றொரு தட்டில் வைக்கப்பட்டால் மாலத் பிஹின்ன லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த தட்டு தான் எடையில் அதிகமாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். இதே போன்று கண்ணியமிக்கவர்களே, கியாமத் நாளன்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலிருந்து ஒரு நபர் அழைக்கப்படுவார். அவருக்கு முன்பு 99 ஏடுகள் அவருக்கு முன்பு திறக்கப்பட்டு அவரிடத்திலே கேட்கப்படும், இந்த பாவங்கள் எல்லாம் உமக்கு எதிராக எழுதப்பட்டுள்ளது, இதில் நீ எதையாவது மறுக்கின்றாயா என்று கேட்கப்படும் பொழுது அவர் சொல்லுவார், லா யா ரப்பி, இல்லை என்னுடைய இறைவா. பிறகு அவரிடத்திலே கேட்கப்படும், உன்னிடத்தில் ஏதாவது ஒரு நன்மை இருக்கின்றதா? அவர் பயந்து என்னிடத்தில் எந்த ஒரு நன்மையும் கிடையாது என்று சொல்லிவிடுவார். அதற்கு அவரிடத்தில் சொல்லப்படும், இல்லை, நம்மிடத்திலே உன்னுடைய ஒரு நன்மை இருக்கின்றது. இன்று எந்த அநீதியும் உன்மீது இழைக்கப்படாது என்று சொல்லிவிட்டு ஒரு பிதாகா, ஒரு அட்டை வெளியாக்கப்படும். அதில் அவருடைய சொல் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று அவர் கூறியது இருக்கும். அவர் சொல்லுவார், அல்லாஹ்வே, இந்த 99 ஏடுகளுக்கு முன்பு இந்த ஒரு அட்டை என்ன செய்யும்? இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், இன்னக லா துதுலமு, நீ அநீதி இழைக்கப்பட மாட்டாய் என்று சொல்லிவிட்டு அவருடைய பாவங்கள் எல்லாம் தராசினுடைய ஒரு தட்டில் வைக்கப்பட்டு இந்த அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு இந்த அட்டை தராசினுடைய மறுதட்டில் வைக்கப்படும். அப்பொழுது அவர் செய்த பாவங்கள் அனைத்தும் பறந்துவிடும். அது வசகுலத்தில் பிதாகா, இவர் சொன்ன இந்த ஷஹாதா இடையில் அதிகமாகிவிடும் என்று திர்மிதி, நசை, ஹாக்கிமிலே இந்த ஹதீஸ் பதிவாகியுள்ளது. ஆக கண்ணியமிக்கவர்களே, லா இலாஹ இல்லல்லாஹினுடைய சிறப்புகள் ஏராளமான சிறப்புகளாக இருக்கின்றன. ஆனால் இதில் நாம் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். இதனுடைய பொருள் தெரிந்து அதனுடைய கடமைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதே போன்று நாம் மரணம் வரை அதில் நிலைத்திருக்க வேண்டும். அல்லாஹ்வோடு எந்த ஒரு இணை வைத்தலுடைய காரியத்தையும் ஷிர்கான விஷயத்தையும் நாம் செய்துவிடக்கூடாது. அப்பொழுதுதான் பாவங்கள் காரணமாக சிலர் நரகத்தில் நுழைவிக்கப்பட்டாலும் ஒரு நாள் நிச்சயமாக இந்த கலிமாவை மொழிந்ததால் நிச்சயமாக அவர்கள் ஒரு நாள் நரகத்திலிருந்து வெளியாக்கப்படுவார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், யஹ்ருஜு மினன் நாரி மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் வ ஃபீ கல்பிஹி வஸ்னு ஷஈரத்தின் மின் கைர். நிச்சயமாக நரகத்திலிருந்து வெளிவருவார் யார் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாரோ அவருடைய உள்ளத்தில் தானியம் போன்று ஈமான் இருந்தது, தானியம் அளவிற்கு ஈமான் இருந்தது. அதே போன்று நரகத்திலிருந்து வெளியாக்கப்படுவார் யார் லா இலாஹ இல்லல்லாஹ் கூறியிருந்தாரோ அவருடைய உள்ளத்தில் ஒரு கோதுமை அளவிற்கு நன்மை இருந்தது. அதே போன்று நரகத்திலிருந்து வெளியாக்கப்படுவார் யார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியிருந்தார்களோ அவருடைய உள்ளத்தில் ஒரு கடுகு அளவு நன்மை இருந்தும்
ஒரு கடுகளவு நன்மை இருந்து அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அவர் உண்மையாளர்களாக சொல்லியிருந்தால் நிச்சயமாக ஒரு நாள் அவர் நரகத்திலிருந்து வெளியாக்கப்படுவார் என்ற செய்திகளை நாம் ஹதீஸ்களிலே பார்க்க முடிகின்றது. கண்ணியமிக்கவர்களே, இதே போன்று லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று நாம் சொல்லும் பொழுதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்காக பல நன்மைகளை எழுதுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள், யார் ஒருவர் காலை நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று 10 தடவை சொல்வார்களோ அவர்களுக்காக 100 நன்மைகள் எழுதப்படும், 100 பாவங்கள் மன்னிக்கப்படும், ஒரு அடிமையை விடுதலை செய்ததற்கான நன்மை அவருக்கு கிடைக்கும். அதே போன்று அல்லாஹ்விடத்திலிருந்து அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கும். எந்த அளவு பெரிய ஒரு விஷயம்! லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று 10 தடவை சொல்லும் பொழுது காலையிலும் மாலையிலும் இதே போன்ற நன்மைகள் கிடைக்கும் என்று அந்த ஹதீஸ் குறிப்பிடுகின்றது. 4 விஷயங்கள் நமக்கு கிடைக்கின்றன. 100 நன்மைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்காக எழுதுகின்றான். 100 தவறுகளை 100 பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கின்றான். ஒரு அடிமையை விடுதலை செய்யக்கூடிய நன்மை நமக்கு கிடைக்கின்றது. அதே போன்று நாள் முழுக்க நாம் அல்லாஹ்வினுடைய பாதுகாவலில் இருக்கின்றோம். அல்லாஹ்விடத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கின்றது. இதே போல கண்ணியமிக்கவர்களே, மற்றொரு ஹதீஸில் இதே போன்று லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று பகலில் யார் 100 தடவை சொல்லுவார்களோ அவர்களுக்கு 100 நன்மை கிடைக்கும். 10 அடிமைகளை அவர்கள் விடுதலை செய்ததற்கான நன்மை அவருக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் ஷைத்தானிலிருந்து அவருக்கு அந்த நாள் பாதுகாப்பு கிடைக்கும் என்று மற்றொரு ஹதீஸ் சொல்கின்றது. அதே நேரத்தில் அவரை விட சிறந்தவர் அந்த நாள் யாருமே கிடையாது. யார் அவரை விட அதிகமாக சொல்லியிருக்கின்றாரோ அவர்தான் அந்த நாளில் சிறந்த அடியான் என்று அந்த ஹதீஸ் குறிப்பிடுகின்றது. உதாரணமாக, ஒரு நபர் 100 தடவை சொல்கின்றார், இன்னொருவர் 120 தடவை சொல்கின்றார் என்றால் அதிகமாக சொன்னவர்தான் அந்த நாளில் மிக சிறந்தவர். எத்தனை தடவை வேண்டுமானாலும் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். ஆகவே கண்ணியமிக்கவர்களே, இரவு நேரங்களிலும் பகல் நேரத்திலும் நம்மால் இயன்ற அளவு இந்த கலிமாவை நாம் அதிகமாக சொல்ல வேண்டும். இதன் மூலமாக நாம் அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெற முடியும், மிக அதிகமான நன்மைகளை பெற முடியும், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், அல்லாஹ்வினுடைய பாதுகாவல் நமக்கு கிடைக்கும். கண்ணியமிக்கவர்களே, இறுதியாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிஃபாரிசு பரிந்துரை யாருக்கு கிடைக்கும்? ஒரு தடவை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இதனை பற்றி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள். மன் அஸ்அதுன் நாஸி பி ஷஃபாஅதிக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடைய சிஃபாரிசு பெறக்கூடிய பாக்கியசாலிகள், பாக்கியம் உடையவர்கள் யார்? அதற்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அஸ்அதுன் நாஸி பி ஷஃபாஅதி யௌமல் கியாமah மன் கால லா இலாஹ இல்லல்லாஹு ஹாலிஸன் மின் கல்பிஹி. மக்களிலே என்னுடைய பரிந்துரை பெறக்கூடிய பாக்கியசாலிகள் யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று தூய்மையான மனதார யார் இதனை ஏற்று உண்மையில் வணங்கப்பட தகுதியானவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று யார் சொல்லியிருப்பார்களோ அவர்களுக்கு தான் என்னுடைய சிஃபாரிசு கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினார்கள். கண்ணியமிக்கவர்களே, இன்று பலர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய சிஃபாரிசு கிடைக்க வேண்டும் என்று பல தவறான விஷயங்களை செய்து விடுகின்றார்கள். லா இலாஹ இல்லல்லாஹுவை அவர்கள் சரியாக புரிந்து கொள்வதில்லை. அல்லாஹுக்கு இணை வைக்கின்றார்கள். அவுலியாக்களுடைய கபர்களுக்கு சென்று தவறான காரியங்களை செய்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பிறருக்கும் உதவிக்காக அழைக்கின்றார்கள். அதே நேரத்தில் அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்றால், இவர்கள்தாம் நமக்காக
மறுமை நாளன்று சிபாரிசு செய்வார்கள், அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்வார்கள் என்று நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். மாறாக கண்ணியமிக்கவர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை தவிர வணக்கத்திற்குரியவன், அனைத்து இபாதத்துகளும் அல்லாஹுக்கு மட்டுமே உரியன என்று யார் உறுதியாக சொல்லுவார்களோ, உண்மையாளர்களாக இருப்பார்களோ, மனதார அதனை ஏற்றுக்கொள்வாரோ, அவருக்கு தான் ரசூலுல்லாஹினுடைய பரிந்துரையும் சிபாரிசும் கிடைக்கும் என்று இந்த ஹதீஸ் தெளிவாக சொல்கின்றது. இது புகாரியிலே பதிவாகியுள்ள ஒரு ஹதீஸ். அஸஅதுன் நாஸி பி ஷஃபாஅத்தி யௌமல் கியாமஹ் மன் கால லா இலாஹ இல்லல்லாஹு ஹாலிஸம் மின் கல்பிஹி அவ் நஃப்ஸிஹி. இப்பேற்பட்ட பல செய்திகளை எல்லாம் நாம் ஹதீஸ்களிலே காண முடிகின்றது. ஆகவே கண்ணியமிக்கவர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் தான், இதன் மூலமாகத்தான் நாம் அல்லாஹினுடைய மார்க்கத்தில் நுழைகின்றோம். இதனை கொண்டுதான் நாம் மரணிக்க வேண்டும். இதன் மூலமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மை நாளை மறுமை நாளிலே வெற்றியாளர்களாக அறிவிப்பான் என்ற நம்பிக்கையோடு நாம் இதனை மொழிகின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னித்து, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்று இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் வெற்றியாளர்களாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். நம்மால் இயன்ற அளவு இந்த கலிமாவை நாம் மொழிந்து கொண்டே இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதை போன்று, ஹைரு மா குல்து அன வன் நபியூன மின் கப்லி, நானும் எனக்கு முன்பிருந்த நபிமார்களும் சொன்ன விஷயங்களில் மிக சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் இந்த கலிமாவை சரியாக புரிந்து இதில் உண்மையாளர்களாக மரணம் வரை நிலைத்திருப்பதற்காக தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.